ஐயர் என்ன சாப்பிடுறீங்க வீட்டுல? பேச சொல்லுங்க. நாங்கெல்லாம் நீட்டா பச்சை அரிசி தெரியுமா? பச்சை அரிசி நெய்வால் நல்லா நீட்டா பேச சாப்பிடுவோம் நாங்க. எல்லாம் அசைவமா தான் சாப்பிடுவீங்களா? அசைவம் எங்களுக்கு பிடிக்காது. நான் பிராமணனோ. அப்படியா? இல்லாட்டி இந்த அளவுக்கு கிட்டு இருக்க மாட்டீங்களே. எந்த அளவுக்கு என்ன கிட்ட இருக்கு? அதான் நெய்யோ பசுமை நெய். ஓஹோ, நெய்யோ பிய. ஆமா, இந்த காசி மாநகரத்திலே மூக்கங்கால் ஐயர் என்று சொன்னாலே போதும். அழுது போல அதில் கை வைக்குங்கோ. எதுல? வாயிலங்கோ. அவ்வளவு மரியாதை நமக்கு. அவ்வளவு மரியாதை ஐயங்காருக்குன்னா சொன்னாலே போதும். அவ்வளவு மரியாதை நமக்கு. இப்ப காசி மீது நடந்து போயிட்டு இருப்போம். சரி, போயிட்டு இருந்தாலும் பச்சனை பாய் சொல்லுவோம். ஆமா, ஏத்தவங்க காலில் போட்டு ரெண்டு கழட்டி கையில வச்சுப்பாங்க தெரியுங்க. இதுக்கு செருப்பு எடுத்துக்குள்ள அடிக்கவா? இல்லைங்கண்ணா, விரட்டு இருக்கா? இல்ல, ஓரமா போட. இல்லைங்கண்ணா, அவ்வளவு மரியாதை. உங்களை பார்த்தா மரியாதை. ஐயர்கள் வரா, பச்சனை போயிட்டு வரா, செருப்பு கழட்டி ஓரமா வைக்கணும். வெச்ச பிறகு போவோம். அது மாதிரி அவ்வளவு மரியாதை. அது மட்டுமா, காஷ்மீர் நடந்து போயிட்டு இருப்பேன். சரி, ஐயங்கார போறோம், ஐயங்கார ஆத்துல போறோம், போஜனம் பண்ணிட்டு இருப்போம். போஜனம்னா போஜனம் சாப்பிடுறது. சாப்பிடுறது போஜனம் பண்ணிட்டு இருப்பான். போஜனம் முடிஞ்ச உடனே தாம்பா தப்பா இருக்கும். ஆமா, வெத்தலை வாக்கு. ஆமா, நல்லா மெல்லுவா. ஆனா கீழே துப்ப பாருங்க. இல்ல, உங்க மூஞ்சில துப்புவாங்களா? இல்லைங்க. ஐயோ, அப்படி இல்லைங்க. ஓ, நீங்க போனே ஓரமா துப்புவாங்க. ஐயோ வரா, அவன் போன பிறகு கொஞ்சம் ஓரமா துப்புவான். அவ்வளவு மரியாதை. அவ்வளவு மரியாதை நமக்கு. ஐயருங்கிற சொன்னாலே போதுங்க. அவ்வளவு மரியாதை நமக்கு. நல்லா பேச இருக்கும். சரி, இப்ப என் பாட்ட காலத்திலயும் என் தோப்பனார் காலத்திலயும் எல்லாம் ஒண்ணுக்கு இருந்தா பாருங்க. ஒண்ணுக்கு இருக்கிறாளா? 1 லட்சம் பணம் வச்சிருந்தா. 1 லேக் அப்படிலாம் இருந்துட்டு. சரி, அவர் செய்ய தொழிலா செஞ்சுட்டு இருக்கேன் நானு. தோப்பனா செஞ்ச தொழில், பாட்னா செஞ்ச தொழில், எல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். சரி, இப்ப பார்த்தா எங்க பார்த்தாலும் எரிச்சுதா எரியுதோ. கொஞ்சம் தண்ணி கம்மியா கலந்து குடிக்க வேண்டியதானே அதிகமா? இல்லைங்கோ, ராவா குடிச்சிட்டு எரிய. இல்லைங்கோ, இந்த காசி மாநகர் பார்த்தாலே மாவளம் தோரணமும் விளக்கு அலங்காரமும் பேசா எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. ஆமா, இப்பொழுது அரண்மனை நுழைவும். நீ நுழையணும்னா பெரிய அப்படியே கேட் வைக்கணும், ரயில்வே கேட் மாதிரி. கேட்டுல வேணாங்க, சும்மா ஒரு சின்ன படி எடுத்தா கூட போங்க, உள்ள நுழைஞ்சிருவேன். ஏதோ உள்ள நுழைங்க. சரி, அரண்மனை நுழைவா பாப்போம். இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அப்படி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியும். இருங்க, நானும் எத்த யோசனை பண்ணிருக்கேன். ஆமா, நம்ம கரூர் அமராவதி பாலத்துக்கு அடியில 4 காலு ஒரு வாலு 10 குட்டியோட டிச்சுக்குள்ள உரு கிடைச்சே. பண்ணியா? என்ன பார்த்தாலும் பண்ணி மாதிரி தெரியா? நான் அப்படி சொல்லுவேன். உங்களை எங்க பார்த்த மாதிரி தெரியுது. பாத்துக்கோ, நீங்க என்ன எங்க பாத்தீங்க? வெங்கமலை அந்த ஆறு விளையாடு இருக்குல்ல, ஆறு விளையாடு ஹோட்டல்ல நாங்க சாப்பிட்டு போட்டு அந்த எல்லாம் பார்த்து போட்டுருக்கோம். பாத்துக்கோ. ஆமா, அது வாய் நாயா அப்ப நான் பண்ணியா? அப்படி இல்லங்க, நீங்க வந்து ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கீங்களோ? பேசா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களோ? அகத்துல மாமி நல்லா இருக்காளோ? எல்லாம் மாமியாலும் பேசா இருக்கிறோம். கிச்சன் நல்லா இருக்கணும். கிச்சன் நல்லா இருக்கா? ஆமா, உங்களை தான் நாங்க ரொம்ப வேகமா தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? அதாவது மன்னர் தாங்களை உடனே அழைத்து சொன்னார். ஐயோ, நான் ஒன்றும் தவறு செய்யலையே. அது இல்லைங்க, நீங்க தவறு செஞ்சதுக்காக இல்லை. ஏன்னா உங்க ஜாதகம் பழிச்சிருச்சு. பேச சொல்லுங்க. மன்னருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அப்பா, மன்னருக்கு ஒரு குழந்தை பிறந்தா ஆபரேஷன் பண்ணாங்களா? இல்ல கத்தி எடுத்து கிழிச்சாங்களா? இல்ல என்ன பண்ணாங்க? கையை விட்டு எழுத்தாங்க. யாரு இருந்தாலும் எங்க ஆம்பளைக்கு புள்ள பிறக்குது. மகாராஜா உழைப்பினாலும் மகாராணி ஒத்துழைப்பினாலும் இருவருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குது. நீங்க அப்படி சொல்லுதானே? மகாராஜா குழந்தை பிறந்தா நாங்க என்ன சொல்றது? அதனால ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு தங்களை உடனே அழைத்து வர சொன்னார் மன்னர். அப்படியா? ஆமா. ஓ மன்னர், பாப்பாமே போலாமே. மன்னா, வாருங்கள் ஜோசியரே, வாருங்கள். மன்னா, வணக்கம். மன்னா, வணக்கம். மன்னா, தங்களை அழைத்த காரணம் என்ன? ஜோசியரே, மன்னா, 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய மனைவி ஜாதகத்தை பார்த்து, மன்னா 3 தோஷங்கள் தன் மனைவிக்கு இருப்பதனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் குழந்தை பிறக்கும் என்று சொன்னீர்கள். தாங்கள் சொன்னதே போலத்தான் இப்போது குழந்தை பிறந்துள்ளது. பிறந்த குழந்தை என்ன குழந்தை?
அந்த குழந்தையுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், நாட்டிற்கு நாட்டு மக்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நன்கு கணித்து சொல்ல வேண்டும். மன்னா, எத்தனை ஜோதிகளை பணம் ஜாதகம் பார்த்தார்கள், அத்தனை ஜோதிகளும் உங்கள் குழந்தை இருக்காது என்று தெரிவித்தார்கள். நான் அப்படியா நான் ஜாதகத்தை கணித்தேன். மன்னா, உங்களுக்கு 3 தோஷங்கள் உள்ளது. ஒன்று கரு தோஷம், ஒன்று நாகதோஷம், ஒன்று பல்ல தோஷம். 21 வருடங்கள் பிறகு உங்களுக்கு வாரிசு உருவாகும் என்று நான் தெரிவித்தேன். அதுபோல வாரிசு உருவாகிச்சு, அதுபோல வாரிசு வந்துவிட்டது. அது ஜாதகத்தை கணிக்க வேண்டும். ஆமாம், அதுக்குத்தான் தாங்களே அழைத்து வர சொன்னேன். அப்படியா? அப்படியே பேச கணிக்கிறேன் சார். ஆகட்டும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன பொன்பொருள் வேண்டும் அத்தனை பெற்று செல்லலாம். அப்படியே ஆகட்டும் அண்ணா. துணைக்கு மஞ்சளை வைத்துக் கொள்ளுங்கள். மந்திரிவாள் நல்லா வேசா இருக்கிறோம். மன்னர் சொன்னாரு, 21 ஆண்டுகள் ஒரு முறை குழந்தை பிறந்திருக்கிறது. ஆமா, உங்களுக்கு வேண்டிய பொன்பொருளை பெற்றுக்கொண்டு தெரிவித்தார். என்ன வேணாலும் வாங்கிக்க, என்ன வேணா வாங்கிக்கலாம்ல. அடி உத கூட கிடைக்கும். ஐயோ, என்ன சொன்னீங்க? உடம்பு தாங்கும்ல, ஏற்கனவே உடம்பு வாங்கி இப்படிதான் இருக்குங்க. சரி சரி, அதெல்லாம் இல்லைங்க. நீங்க கேட்கிற பொன்பொருள்ல ஒண்ணு தவறாம அப்படியே கிடைக்கும். அப்படியே கேட்காங்க. மந்திரிவாள் ஒரு நைவா, ஒரு நைவா சும்மா கம்மியா, கொஞ்சமா ஒரு பச்சரிசி, அது பொன்னரிசி ஒரு 10 மூட்டை கொடுங்க. நயவான பொன்னி அரிசி அது கொஞ்சமா 10 மூட்டை. ஏங்க, நீங்களே அரிசி மூட்டை மறந்தா இருக்கிறீங்க, இதுல 10 மூட்டை அரிசி கேட்கல. ஏங்க, உங்க சொத்தை கொடுக்க போறீங்க? இல்ல இல்ல, மன்னர் கொடுக்குறாரு. வாங்க, அப்படியே போங்க, அரண்மனைக்கு போங்க. ஆத்துல பாரு, பக்கத்துல இருக்கும் பாருங்க, பருப்பு பருப்பு இருக்கும் பாருங்க, சேங்கல் பருப்பு இருக்கும் பாருங்க. ஏங்க, உங்களுக்கு எல்லாம் சேங்கல் பருப்பு எல்லாம் வேண்டாம், வாங்கல் பருப்பு வாங்கிக்க, தான் நல்லா இருக்கு. அதுக்கு வந்து நமக்கு நம்ம ஆளுங்க ஒரு ஆள் பின்னாடி இருக்காருங்க, அதுக்கு நீங்க ரெடி பண்ணுங்க. எங்களுக்கு அந்த வாங்கல் பருப்பு வேணாம், சேங்கல் பருப்பு கொஞ்சம் நயமா, கொஞ்சம் கம்மியா ஒரு 5 மூட்டை கொடுங்க. பச்சரிசியில 10 மூட்டை, பருப்புல 5 மூட்டை. மல்லிகை கடை வைக்க முடிவு இருக்கீங்களா? இல்ல, ஆமாமா, பச்சரிசி இருந்தா பருப்பு இருக்கணும், நீங்க சாப்பிட முடியும். நல்லா பேச சொல்லுங்க. வெங்காயம் என்ன? யாரியா வெங்காயம்? வெங்காயம் யாரியா வெங்காயம்? இல்லைங்க, சின்ன வெங்காயம். ஏன் பெரிய வெங்காயம்? ஐயோ வேணாங்க, மாமி 2 நாள் இடுப்பு பிடிக்குதாமா, முட்டியில அப்படி தேயுதாமா, அதனால பெரிய வெங்காயம் வேணாம் சொன்னா. ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 2 மூட்டை இருந்தா போதுங்க. சின்ன வெங்காயத்துல 2 மூட்டை. அது மாதிரி நெய். என்ன நெய்? ஐயோ, பசுமையான நெய். ஏங்க, எருமாட்டு நெய். தூக்குதுருப்பா இங்க பாருங்க. இப்பெல்லாம் எங்க ஊர்ல பன்னி நெய் தான் அதிகமா கிடைக்குது. ஆமண்ணா, பிராமணன் சொல்றா. என்ன நீங்க அப்படி பேசுங்க. அது மாதிரி பசு நெய் ஒரு 2 டின்னு கட்டுங்க. தின்னு கட்டிடுவோம், கவலைப்படாதீங்க, உடம்பு தாங்கு. என்னங்க டின்னு? என்ன டின்னு சொல்லுங்க? இல்லங்க, நெய் டின்னு மொத்தம் 5 டின்னு கட்டுவோம். அப்படி பேச சொல்லுங்க. நாங்களும் அப்படியே டின்னு கட்டு மாதிரி இருக்கலாம். அதனால நாங்களாம் ஆத்துல நல்லா போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஐயர் வரா சொல்லிட்டு கொஞ்சம் எங்களை கொஞ்சம் பார்த்தாலும் கொஞ்சம் விலகி போவா. ஏன் 3 கல் இல்லைன்னு ஒரு பாசி மட்டும் போட்டிருக்கான். 5 ரூபாய், 2000 ரூபாய். அப்படி சொல்லிட்டு 3 கல்லு எனக்கு வேணுங்க. கவலையே படாதீங்க. நெத்துக்கு ஒரு கல்லு, நெச்சுக்கு ஒரு கல்லு, கால் மட்டுக்கு ஒரு கல்லு, நல்லா கரண கல்லா. அப்பதான் நாய் நெறி இழுக்காம இருக்கு. என்ன சாவ சொல்றியா? இல்லங்க, வெள்ளைக்கல்லு, சிகப்பு கல்லு, பச்சை கல்லு. எதுக்கு? உங்களுக்கு பதக்க சங்கிலி. இந்த பாசில, இந்த பாசி வெறும் பைசா இருக்கு. பாசி பழைய பைசா வெறும் பைசா இருக்கு. முதல்ல வெள்ளைக்கல்லு, 2வது பச்சை கல்லு, 3வது சிவப்பு கல்லு. 3 கல்லு பேசா இருக்கணுங்க. அது மட்டுமா? அது நீ மனோரண்ணா, நீ ஏற்று மனோரண்ணா. அது மட்டுமா? நாங்க 5 ரூபாய்
மூக்குப்படி வச்சிருப்போம். ஆமா மூக்குப்படி வச்சாலும் எடுத்தாலும் பக்கத்துல ஒருத்தர் நிக்க மாட்டேங்கிறான். சரி ஒரு மாமியா வந்தாலும் பாத்துக்க, என்ன மூக்கு இப்படி வச்சிருக்க, மூக்கு டப்பா இப்படி வச்சிருக்க, ஒண்ணும் பேச நல்ல டப்பா பழசா போச்சு. பழசா போச்சு. அதனால ஒரு டப்பா, ஒரு கம்மியா, ஒரு அதிகம் கூட நமக்கு வேணாம், ஒரு கம்மியா ஒரு 10 பவுனுக்குள்ள ஒரு டப்பா ஒண்ணு வேணும். ஐயா பவுனு விற்கிற வெளியில கொஞ்சமா, அது மூக்கு போட்டிட்டப்ப 10 பவுன் இல்ல போதுமா? சரி வாங்கிக்க. பவுன் 10 பவுன் போட்டாலும் பத்தாது மந்திரிவா. அதுல அரைக்கலாம் பித்தால பூசணும், ஈயம் பூசணும். ஆமா ஈயம் பூசி பித்தாலம் மேல செலுக்கணும். ஏன்னா ஐயர் எங்க இருப்பார், நாளைக்கு அங்க இருப்பார், அப்படியே அடுத்தது போயிட்டே இருப்பார். கண்ட பக்கம் போறவரு. நாங்க வந்து ஆத்துக்கு போவோம், ஆத்துக்கு போய் பெத்தனைக்கு போவோம், ஆத்துல ஜலம் குளிக்க போவோம், எல்லாம் போவோம்ல. அப்ப பத்தால அப்ப டப்பா வச்சாத்தா இது யார் டப்பா, இது அழகா டப்பா, ஆமா டப்பா, இந்த டப்பா அப்படின்னு கொடுத்துருவா. அதனால டப்பா ஒண்ணு மூக்கு டப்பா ஒண்ணு சரியா 10. அது மட்டுமா? ஆத்தாக்கு, மாமிக்கு, கிச்சானுக்கு, அப்பாச்சிக்கு, எனக்கு ஒரு டஜன் நல்ல பட்டு, நயமா பட்டு சட்டம் எடுத்து கொடுக்கோ, பட்டு பிரமணம் எடுத்து கொடுக்கோ. அங்க உங்களுக்கு சுங்குடி புடவை மாமிக்கு, தௌசண்ட் கிச்சானுக்கு. ஆமா ஏங்க நான் உங்களுக்கு தெரியாம தான் கேக்குறேன், மாமி அம்மனத்தோட சும்மாவே இருக்காளா? என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க 10 லட்சம்ல கேக்குறீங்களே, இல்ல வாங்கிட்டு போய் மொத்தமா ஜவுளி கடை விற்கான் இருக்கீங்களா? அப்படி இல்லைங்கோ, நாங்க ஜவுளி கொடுக்கல. ஏதோ 21 வருடம் ஆன பிறகு குழந்தை பிறந்திருக்கு, மகாராஜா அன்பளிப்பா கொடுக்குறாரு, வாங்கலாம் சொன்ன வாங்குறாங்க. சரி நானா கொடுக்குறேன், மன்னர் கொடுக்குறாரு. அப்படி சொல்லுங்க, நல்லா பேச சொல்லுங்க. இப்போ ஜாதகம் பெற்றுவாங்களா? நீங்க பெரிய பரட்டுக்காரன் தெரியுமே, ஜாதகம் ஜாதகத்தை புரட்டுறதுல. சரி மன்னர் பார்த்து குழந்தை பிறந்து சொல்லிட்டோம். உங்களுக்கு நம்ம பார்த்த மாதிரி ஜாதகம் ஊர் உலகம் உங்க ஜாதகத்தை நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஏங்க நீங்க எனக்கு ஜாதகம் கணிச்சீங்க, சொல்லுங்க. கல்யாணம் ஆகும் சொன்னீங்க, சொன்னேன். அதே மாதிரி கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே ஒரு பையன் பிறப்பான்னு சொன்னீங்க. பையன் பிறந்தியா? பையனுக்கு 5 வயசு ஆன உடனே அப்ப உயிரோடு இருக்க மாட்டான்னு சொன்னீங்க. இப்ப என் பையனுக்கு வயசு 10 ஆச்சு, நான் உயிரோடு தான் இருக்கேன். ஏன் உயிரோடு இருக்க? சாக வேண்டியதானே? என்ன மைசூர் ராஜாவர் ஜாதகம் போய் தானே? இல்ல மருந்து கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு? இல்ல அந்த புளிய மரம் பக்கம் தூக்கு போட்டு தொங்க வேண்டியதானே? ஏன் ராஜாவரே தென்னை மரம் வந்து கக்க வச்சு அப்படி தூங்க வேண்டியதானே? நீங்க ஏங்க உங்க ஜாதகம் போய் தானே ஜோசியரே? இருங்க, ஜாதகம் பார்த்து போய் சொல்றீங்க. இருங்க பாருங்களா, பாருங்க. உங்க ஏத்தி வீட்டுல ஒரு சித்தப்ப பையனுக்கு 5 வயசு ஆன உடனே எகிட்ட வீட்டுல சித்தப்ப பையன் செத்தேன் இருந்தானோ? ஆமா. பையனுக்கு 5 வயசு ஆகும்போது அவன் செத்தானா? ஆமா செத்தேன். சரி சந்தேகம் இல்ல, பையன் அவனுக்கு தான். என்னது? அப்ப என் பையன் வந்து அவனுக்கு தான் பிறந்தகிறீங்களா? ஆமாங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேலே என் கெவிரிதி வெளிக்கு சொல்லாதீங்க, என் கெவிரிதி குறைஞ்சு போயிரு. நீங்க ஜாதகத்தை பாருங்க. ஜாதகம் பாப்போம். கிரகங்கள் மேடு தேடி போகுது. அதாவது ஏன் தெரியுமா, மேட்ல இருந்து தண்ணி ஊற பள்ளத்துக்கு வந்து தேங்கும், மேட்டுக்கு போட்டா தண்ணி தேங்காது. இல்ல இல்லங்க, கிரக நிலவரங்கள். சரி மேட்டுக்கு போனா வீடு கட்டணுமே. வீடு கட்டுறதுக்கெல்லாம் இப்பெல்லாம் கொத்தனார் சித்தாலே வயசு பிள்ளைய வரமாட்டேங்கிறாங்க. எல்லாம் சித்தால எல்லாம் பூரா கிளவியா கூட விட்டுறாங்க. இல்ல 3ஆம் மாடி ஏற முடியாம தொசுங்கான்னு கிடக்குறாங்க. கண்ணாடி நல்லா தொடச்சு போடுங்க. அடியே அப்பா, இந்த கண்ணாடி எங்க வாங்கினியோ? பாலை சந்திலையா? சரி இல்லங்க, நான் சொன்னது கிரக நிலவரம். கிரக வீட்டு கிரக வீட்டு வந்து என்னங்க இடவிட்டு ஏமாறுதுங்க. ஏதாவது வாடகை எங்க கம்மியா இருக்குதோ அங்கதானே போவேன். இடம் விட்டு இடம் மாறுறவன் இல்லங்க. கிரக நிலவரம் இந்த ராகு இருந்து கேதுக்கு மாறுறான், ராகு விட்டு ராகு மாறுறான். அதனால கிரக நிலவரம் சரியில்லை. சரி அதனால பிரிக்கணுமே. பிரிக்க பிரிச்சா மழை வந்தா ஒழுகாதா? எதுக்கு வீட்டை பிரிச்சா? கிரக நிலவரம் சொல்றேன். சரி சூரிய மேடு, சந்திர மேடு, புதன் மேடு. கொஞ்சம் பொறுங்க. இதுல 6 வெள்ளோடு மேடு எங்க இருக்குது? இல்லங்கண்ணா, நான் கிரக நிலவரம் சொல்றேன். சரி
செவ்வாய் புதனை பார்க்கிறான் பாப்பன். வியன் வெளியே பார்க்கிறான் பாப்பன். நம்மளை யார பார்ப்பான்? நான் உன்னை பாப்பன், நீ என்னை பாப்பன், ஊருக்காரங்க எல்லாம் நம்மளே பாப்பன். நீங்க பாப்பன், நான் ஐயன். நான் ஐயன், நீ பாப்பன். என்னங்க மேசத்துல 10 10, ரிசபத்துல 10 10, கண்ணில 10 10, சிம்மத்துல 10 10. ஒண்ணு எல்லாம் என்ன ஒண்ணு சேர்ந்து என்ன ஆகும்? இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா சர்க்கஸ் கம்பெனி உருவாகும். ஏனுங்க நாங்க கிரக நிலவரம் சொல்றோம், நீங்க சர்க்கஸ் ஆகும் சொல்றீங்களோ? சரி சரி, கிரகத்தை 12 ராசி பண்ண ஒண்ணா வச்சு பாக்குறீங்க. கிரகமே கிரகமே கிரகமே. கடலை விலையே கடலை விலையே எதுக்குங்க ஏறி போச்சுனே? என்னது? கடலை விலை. கடலை விலை ஏறி போச்சுங்களா? சரிங்கோ. குழந்தை பிறந்த நேரம் ஒரு பழைய சோத்து நேரம், சுடி சொத்து நேரம், சுடிசோறு ஆறுற நேரம், பறி அவுத்துற நேரம், ஒரு மாறு பொழுது வச்சு பாருங்க. ஒரு மாதிரி வச்சு பார்க்க முடியாதுங்கோ. ஏன் இன்னொரு மாதிரி புண்ணா பூசுறீங்களா? இல்லங்க, அதாவது முக்கியமா சொல்ல போனா உங்க வா சொல்ல போனா சந்து கடை திறக்கிற நேரம். சந்து கடமா? 10 நாளுங்க. 10 நாளுக்கு பிறந்த நேத்து என்ன கிழமை? நேத்துக்கு வந்து வியாழக்கிழமை. ஓ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா. அப்ப வெள்ளிக்கிழமை பிறந்ததுக்கு ஆமா. குழந்தை அடையாளம் பிறந்திருக்குமே. என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? என்ன குழந்தை? ஆண் குழந்தை பிறந்திருக்குமே, அடையாளத்தோட பிறந்திருக்குமே. ஆண் குழந்தைனா எல்லாமே மிளகா பச்சை மாதிரி ஆம்பளை பிள்ளைங்க இருக்கும்ல பிறக்கும் போதே. பொம்பளை பிள்ளை பிறந்தா விளக்கு செஞ்சு மாதிரி இருக்கு, சிட்டி விளக்கு மாதிரி இருக்கு. ஆம்பளை பிள்ளை பிறந்தா மிளகா பச்சை மாதிரி இருக்கும் இல்லையா? அதான் அடையாளம். ஏங்கண்ணா, நான் அடையாளத்தை பிறந்தனா மாலை சுத்தி பிறந்திருக்குன்னு சொல்றேன். மாலையா? இருங்க, நான் கேட்டு வரேன். பாத்தியா, நம்மளே ஏமாத்திரி வைக்கலா? என்ன ஏமாத்துற? நீங்க சொல்றீங்க மாலைன்னு. ஆமா, நான் போய் மருத்துவர்களை கூப்பிட்டு கேக்குறேன். கேட்டேன். அட மாலை சுத்தடா, அது குடல் சுத்தி பிறந்திருக்குறான். தொப்புள் கொடி. நாங்க ஐயர்வாள், நாங்க அப்படியே சொல்லுவோம். நீங்க சூத்திரவாள். ஓஹோ, அப்படியே பேசுங்க. நீங்க ஐயர்வாள் வந்து மாலைன்னு சொல்லுவீங்க, நாங்க சூத்திரவாள் தொப்புள் கொடி சொல்லுவோம். இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு என்ன? மாலை சுத்தி பிறந்திருக்கு. நம்ம மன்னருக்கே ஆகாது. மாலை சுத்தி பிறந்தால் மன்னனுக்கு ஆகாது, பொடி சுத்தி பிறந்தால். இப்ப வந்து ஒண்ணு இல்லைங்க, ஜாதகம் கணிச்சிட்டேன். கணிப்பு வரிசை சொல்றேன், நீங்க கேளுங்க. ஜாதகம் பிறந்ததப்பம் தனுசுடன் கேட்டையாகும், மாதவர் அல்லதப்பாம். பூசிற ஏறி பாடுங்க, ஏறி பாடுங்க. எங்க சேர் தாங்காதுங்க. அதுயோ அதுல இல்ல, இறங்கி பாடுங்க. இறங்கி பாட்டா? ஜாதகம் பிறந்ததப்பம் தனுசுடன் கேட்டையாகும், மாதவர் அல்லதப்பாம், மைதுனர் மாலை உண்டு ஆகினால் அகனி வைத்திருந்தால் பாதகபந்தம் சூடும் அப்பாம், மைதன் முனிதனையே முனிவர் தனையே. இதுக்கு பொருள் என்ன? என்ன பொருள்? மாலை சுத்தி வந்த மன்னனுக்கு ஆகாது, கொடி சுத்தி வந்த கோத்திரத்துக்கே ஆகாது. இப்ப நீங்க என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணும்? இந்த பச்சரிசி பருப்பு அது பூரா கொடுத்துறேன், கூட கொடுத்துடுறேன். இந்த ஜாதகம் நானும் பார்க்கல. நீ மன்னர் வந்தானே நீயே சொல்லிக்கோ, நான் வந்த வழி அப்படி சொல்லி வரேன். இங்க வாங்க, அவசரப்படாத, வாங்க வாங்க வாங்க, பயப்படாத, வாங்க வாங்க. இப்ப இந்த பொருள் எல்லாம் கேட்டீங்களா? உங்க மாமிக்கு ஆத்துல சும்மாவே இருக்கிறா, அம்மனத்தோட சுங்குடி பொருள் எல்லாம் கேட்டீங்கல்ல, அந்த இதெல்லாம் மறைக்கணும்னா, மாமி இதை மறைக்கணும்னா, புடவை ஓடணும்னா, இந்த ஜாதகத்தை ஒண்ணு விடாம என்கிட்ட வருஷப்படுத்தி எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி மன்னர்கிட்ட சொல்லுங்க. சாமி சாமி இல்ல இல்ல, மன்னாட சொல்ல என்னால முடியாது, நீயே சொல்லிக்க. ஐயோ, இந்த சுங்குடி புடவை, இந்த பட்டு பிளாமடா எனக்கு ஒண்ணு கூட வேணாம். இங்க வரங்க, நீயே வச்சுக்கோ. நானா ஜோசி, நீங்க தான ஜோசி. ஐயோ, நீங்களே வச்சுக்கோ, பயப்படாதீங்க. மன்னாட நீயே சொல்லுங்க. நான் இருக்கல பக்கத்துல, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. மன்னா வாருங்கள். ஜோசியரே, மன்னா ஜாதகத்தை கணித்தீர்களா? ஜாதகம் பேச கணித்து விட்டேன் மன்னா. இங்க வரிசைப்படுத்தி சொல்லுங்கள் பார்ப்போம். வரிசைப்படி சொல்லுகிறேன், கேளுங்க மன்னா. மன்னா, பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திர தரங்க ஆழ்வான் எனது மகன். குறை கேட்டேக குழந்தை கேட்டையும் கலந்திருக்கிறது. கோட்டை கட்டி ஆழ்வான், கோட்டை கட்டி ஆழ்வான். சொல்லுக்கு வில்லுக்கு விஜயன், வில்லுக்கு விஜயன். சொல்லுக்கு ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரனா, போகிறே மயான காவல் புரிந்திடவே, கோசல நாடிலந்தே தெய்வமே
ஹரிச்சந்திரன் சொன்னீங்களே, ஹரிச்சந்திரன் போல கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான்னு சொல்லுகிறார். கொடுத்த வாக்கில காப்பாற்றுவான். அந்த காசி மாநாட்டுல முதல்ல அர்ச்சந்திரனா கால் வச்சவர், அதெல்லாம் அவரை போல் இருப்பார். நான் கூட ஹரிச்சந்திரன் சொன்ன உடனே மயான காப்பான்னு நினைச்சேன். ஐயோ, நீ காப்பீங்க, நல்லா காக்கறீங்க, நல்லா பேச காக்கறீங்க. சரி, பிறகு என்ன சொல்லுங்கள். கொடுப்பதில்ல கருணை கோலம் மிஞ்சுவான். ஆம், அப்படித்தான் இருக்க வேண்டும். யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அங்க இருக்கிற இடத்துல வாரி வாரி கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. அப்படியா? அழகலே மன்மத போல் மேல இருப்பான். மன்மதனை காட்டிலும் மேலே இருப்பான். சிலவரசன் அல்லவா? ஆயில்கள் 100க்கு மேல் 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 இருப்பான் மன்னா அவர்கள். ஆயிரம் 100க்கு மேல் பெருகிக் கொண்டிருக்கும். நாட்டை ஆள்பவன் ஆயிரம் பெருகிக் கொண்டுதான் இருக்க வேண்டும் மன்னா. ஆனால் ஜோசியரே, இத்தனை அம்சங்கள் சொன்னீர்கள், இறுதியாக ஆனால் என்று சொல்கிறீரே, என்ன காரணம்? மன்னா, சொல்லுங்கள். குழந்தை மாலை சுற்றி கொண்டிருக்கும் மன்னா. இதற்கா தயக்கம்? என் மகன் மாரசக்தி பிறந்திருக்கிறானா? அவனை வெற்றி மணியர் தான் பிறந்திருக்கிறான், அதற்கு என் தயக்கம். மன்னா, மாலை சுற்றி கொண்டா வெட்டு மணியா? மன்னா, மாலை வெத்து மாலை மன்னா. ஜோசியரே, நான் வெற்றி மாலை என்று சொல்கிறேன், தாங்கள் வெத்து மாலை என்று சொல்கிறீர்கள். சரி, அது இருக்கட்டும். பிறகு என்ன சொல்லுங்கள். மன்னா, மாலை சுற்றி கொண்டால் மன்னருக்கு ஆகாத மன்னாகவா? காசிநாதா, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தை கொடுத்தாய், என்னுடைய பரம்பரைக்கு ஆகாது என்று சொல்கிறாரே. ஜோசியரே, என் பரம்பரைக்கு ஆகவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, இந்த நாட்டிற்கு நாட்டு மக்களுக்கும் ஆகும் அல்லவா? மன்னா, கூடவே கொடி சுத்து பிறந்திருக்க மன்னா. கோத்திரங்கால் மனத்திற்கே ஆகாது மன்னா. காசிநாதா, பாலசக்தி பிறந்தால் மன்னன் பரம்பரைக்கு ஆகாது, கொடிசக்தி பிறந்ததனால் இந்த கோத்திரத்திற்கு ஆகாது என்று சொல்கிறாரே. நான் என்ன செய்வேன்? ஆமாம் ஜோசியரே, இதற்காக பரிகாரம் இருக்கிறதா? மன்னா, பரிகாரம் இருக்குது மன்னா. என்ன பரிகாரம் சொல்லுங்களேன். தங்கத்தாம்பளை எடுத்து பட்டு பிரமா விரித்து விட்டு சரி, குழந்தையை அமர வைத்து பொன் பொருள் மலர்களோட தூவி 20 இரவாக காவல் கையில கொடுத்துட்டு நாட்டை விட்டாங்க அவரங்காட்டில் காட்டுக்குள்ளே குழந்தை வைத்து விட்டு காவல்கள் திரும்பி பார்க்காம வர வேண்டும் அண்ணா. ஆகட்டும் ஜோசியரே, தாங்கள் சொன்னது போலவே இரவாய் குழந்தை எடுத்து சென்று நாட்டுடைய எல்லை கப்பல் ஆவரங்காட்டிலே வைத்து விட்டு வந்து விடலாம். ஆனால் மீண்டும் தாளமேளத்தோடு சென்று என் மகனை மீண்டும் நாட்டிற்கு எப்போது அழைத்து வருவது? மன்னா, அந்த குழந்தை மீண்டும் வந்தால் இந்த காசி நாட்டை அழைத்து விடும் அண்ணா. என் மகனை நாடு மன்னா, அழக வேண்டாம் மன்னா. ஜோதிட சொன்னார், அது சரியாகத்தான் இருக்கும். அன்று சொன்னார் மன்னா, மகாராணிக்கு 3 தோஷங்கள் உள்ளது. ஒவ்வொரு தோஷம் 7 ஆண்டுகள், 3 21 ஆண்டுக்கு பிறகுதான் தாங்களுக்கு புத்திர வாக்கியம் நிலைக்க முடியும் என்று அவர் சொன்னார். அந்த சொன்னது போல் இன்று குழந்தை பிறந்து விட்டது. இன்று மாலை சுத்து பிறந்தா மன்னனுக்கு ஆகாது, கொடுத்து பிறந்தா கோத்திரத்துக்கு ஆகாது. இது நாடு கடத்தவரும் சொல்லிவிட்டார் மன்னா. நாடு கடத்தவரை என்றால் நாட்டு மக்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துவிட்டால் மன்னனுக்கு ஒரு நீதி, மக்களுக்கு ஒரு நீதி என்று நாட்டு மக்களாக பேசுவார்கள் மன்னா. அந்த சொல் வாக்கியம் தாங்களுக்கு வரக்கூடாது. நாங்கள் உடனே சென்று குழந்தை நாடு கடத்துகிறோம், வருகிறோம். ஆண்டவா, காசிநாதா, கங்காதரா, கங்கை கடலே, என்னைய சோதரி, யாருக்கு என்ன குறை செய்தேடா? கூலி குறைத்தேடா, குறை மறுக்கால் வைத்தேடா, அன்னமின்றி வந்தவருக்குத்தானே இல்லை என்று சொன்னேடா. யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல அவர் இரத்தலை வாரி வாரி கொடுத்தேனேடா. அதற்காக எனக்கு தரும் தானே இதுதானா? மகன் பிறந்து விட்டான், என் கவலை எல்லாம் தீர்ந்து விட்டது என்று ஆசையோடு இருந்தேனே. என்னுடைய ஆசையை மண்ண மாறி போட்டது போல ஆகிவிட்டதே. என் மகனுக்கு பொழுது ஜாதகத்தை எழுதி வைத்து விட்டாயே காசிநாதா. எனக்கு பிறகு காசற்று ஆள்வதற்கு மகன் பிறந்து விட்டான், இவன் வம்சம் கலந்து விட்டது என்று ஆசையோடு இருந்தேனே. அவன்
அவன் பிறந்த சில நாடுகளில் அவனை நாடு கடத்தபடி எழுதி வைத்து விட்டாயே, எழுதி வைத்து விட்டாயே. மகனே, என் கண்ணே, என் மணியை, இந்த அழகு திருமுகமே, நீ பிறந்தவுடனே அப்பா என்று அழைப்பாய். உன்னை கட்டி அரவணைத்து முத்தமிட்டு தழுவலாம் என்றிருந்தேன். அட கண்ணே, ஆசையோடு இருந்தேனே. உன் பிச்சு முகத்தை அழகி திருமுகத்தை கூட பார்க்க முடியாத பாவியாகிவிட்டேனே, பாவியாகிவிட்டேனே. நீ எப்போது அப்பா என்று அழைக்கப் போகிறாய்? மகனே என்று எப்போது அவனை காண்பேன்? அட கண்ணே, உன்னை இப்போது காண்பேன். நாடி கடத்தி விட்டேனே, தாயை விட்டு பிரித்து யாருமில்லாத அனாத காட்டில் ஆவாரம் காட்டில் வைத்து விட்டேன். இந்த பாவி, என்னை மன்னித்து விடு மகனே, மன்னித்து விடு. கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ?